ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போது பரபரப்பாக பேசப்படுற கேரக்டரான சுகன்யாவை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகன்யா இவங்க திடீர்னு பழனியோட லைஃபுக்குள்ளே வந்துட்டு பல மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. பாண்டியனோட வீட்டுக்குள்ளே பல சேஞ்சஸ் இவங்கனால ஏற்படுது. இன்ஃபேக்ட் அரசியோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ அரசி அங்கே அவங்களோட போனது கல்யாணம் ஆகி போனது கூட இவங்கனால தான் அப்படிங்க. அரசி இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் இவங்கனால தான் அப்படின்னு தெரிஞ்சு இப்போது அவங்க வீட்டில் பாண்டியன் வீட்டில் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அரசியோட அம்மா அதாவது நிரோசா இவங்களை அடித்து இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ண இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. இந்த கேரக்டர் பண்ணுற சுகன்யாவை நம்ம நிறைய சேனல்ஸில் ஆல்ரெடி பார்த்துருப்போம், நிறைய சீரியல்ஸில் பார்த்துருப்போம். இவங்களோட உண்மையான பெயர் சாந்தினி பிரகாஷ். இவங்க 1994 டிசம்பர் மாதம் 2 சென்னையில் பிறந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தா இவங்க ஆந்திர பிரதேஷ். அவங்களோட அம்மா சித்தி எல்லாமே டப்பிங் ஆர்டிஸ்ட், தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவங்க அப்பா பிரகாஷோட நேட்டிவ் இங்கே தான், ஆனால் அம்மா ஆந்திரா. ஸோ இவங்க படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் அதனால் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. டைவர்ஸ் ஆகவும் அவங்க அம்மா இவங்கள அவங்களோட பாட்டி வீட்டில் கொண்டு விட்டுடுறாங்க. ஸோ பள்ளி படிப்பு எல்லாமே பாட்டி வீட்டில் தான் நடக்குது. பாட்டி சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கிறிஸ்டியன் ஸ்கூலில் நிறைய டிசிப்ளின்ஸ் அவங்களுக்கு சொல்லி தராங்க. ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்கூலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து இவங்களுக்கு ஜீசஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா. எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஸ்கூலில் இருந்து தான் இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் இன்டீரியர் டிசைனிங் அதில் டிப்ளமோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஃபேஷன் டிசைனிங் அந்த இன்டீரியர் டிசைனிங் ரிலேட்டடாகவே அவங்க டிகிரியும் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்டீரியர் டிசைனிங்கில் டிப்ளமோ கோர்ஸ் தான் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சினிமா மேலே ஒரு ஆர்வம் வருது. சினிமா மேலே வர்ற ஆர்வத்துக்கு காரணம் டான்ஸ் தான். அவங்க ஸ்கூல் டைம் படிக்கும்போதே நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம். அப்போது விஜய் டிவியில் ஒரு டான்ஸ் ஷோக்கிலேருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி கலந்துக்கலாம், நம்ம போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சான்ஸ் கிடைச்சா நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணதான் ஜோடி நம்பர் 1 சீசன் 8. இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் எலிமினேட் ஆகிட்டாங்க. திரும்ப விடாமல் முயற்சி பண்ணி வைல்ட் கார்டு ரவுண்டில் இவங்க செலக்ட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட ப்ரீ ஃபைனல்ஸ் வரைக்குமே இவங்க வந்துட்டாங்க. செமிஃபைனல் தாண்டி ப்ரீ ஃபைனல்ஸுக்குமே வந்துட்டாங்க. அந்த இதில் இவங்களால செலக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அவங்கள டான்ஸுக்கு மேலே இருந்த ஆர்வம் அது அப்படியே இருந்தது. அந்த டைம்லேயே இவங்களுக்கு மானாட மயிலாடல இருந்தும் வாய்ப்பு கிடச்சிச்சு. இதை செலக்ட் பண்ணுறதான்னு பெரிய ஒரு டவுட் இருந்தப்போ இவங்க விஜய் டிவியை சூஸ் பண்ணாங்க. அப்போது விஜய் டிவியை சூஸ் பண்ணனாலே என்னமோ தெரில, இன்னைக்கு வரைக்கும் விஜய் டிவியில் இவங்களுக்கு சான்சஸ் அடுத்தடுத்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா மானாட மயிலாட கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் டான்ஸ் ஆடினவங்களுக்கு இப்போ அதிகப்படியான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் பெருசாக இல்லை. ஆனால் பொதுவாக விஜய் டிவியில் இருந்து வர்றவங்க சின்ன ரோலுக்காக வந்தாலுமே கூட அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஃப்யூச்சரில் மாறிடுறாங்க. அதில் ஒன்று நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் ஆங்கரிங், டான்ஸு, காமெடி, ஸ்டாண்டப் காமெடின்னு பண்ணி இப்போது மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கிறாரு. அந்த மாதிரி விஜய் டிவியில் ஆரம்பித்த இவங்களோட பயணம் இப்போது ரொம்பவே நல்லாவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க நடித்தது
சீரியலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா சன் டிவியில் பிரியமானவள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் சசிரேகா அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. அது மக்கள் மத்தியில் கொஞ்சம் ரீச் ஆச்சு. ஏன்னா ஜோடி நம்பர் 1லேயே வந்து இவங்களோட ஃபேஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. சீரியலில் வந்து பிரியமானவள் சீரியல் தான் ஃபஸ்ட்டு சீரியல். அதுக்கப்புறம் டார்லிங் டார்லிங், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, இப்படி நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வந்து இவங்க நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லி அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் தான் ரோல் மாடலாக இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஏன் அதை ரோல் மாடலாக எடுத்தாங்க, அந்த வில்லி ரோல் வந்து எதுக்காக இவங்க இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கடுத்து சீரியல்ஸ் எல்லாமே உங்களோட ஃபேஸ் கட் வந்து வில்லி ரோலுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு ஒவ்வொரு டேரக்டரும் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் சரி, அப்போ சினி இண்டஸ்ட்ரியில் யாரையாவது ஒருத்தவங்கள நம்ம வந்து ரோல் மாடலாக எடுத்தால் அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்கள மாதிரியே நம்ம ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிறணும் அவங்கக்கிட்ட இருந்து அப்படின்னு இவங்க சூஸ் பண்ணதான் வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அவங்களோட சின்ன சின்ன விஷயம், அந்த பேச்சு எல்லாத்தையுமே அவங்க ஒரு வில்லியாக நடித்தா அதில் அவங்க என்ன மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் நோட் பண்ணி அப்படியே அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ராஜாராணி சீரியலில் வந்து ஸ்வர்ணா அப்படிங்கிற ரோல் வருது, வில்லி கேரக்டர் தான் அதையும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்று ஹிட் ஆனனால அதுக்கடுத்து எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு கிட்டத்தட்ட வில்லி கேரக்டர் தான் கிடச்சிருக்கு. சுமங்கலி சீரியலில் வில்லி கேரக்டர் தான், அபி டெய்லர் சீரியலில் வில்லி கேரக்டர், பூவே பூச்சுடவா ஜீ தமிழில் நடந்துச்சு, அந்த சீரியல்லையுமே சங்கீதா அப்படிங்கிற ரோல் தான் வில்லியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஈரமான ரோஜாவே சீசன் 2லையுமே வந்து இவங்க வந்து வில்லின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வந்து அந்த பையன் தன்னோட முறப்பையனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற ஆசையை வந்து பெருசாக வளர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக அந்த பையன் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகிடும். அதனால் வந்து இவங்க கோபம் அடைஞ்சு அதை எப்படியாவது மாற்றணும், எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. முடியாத பட்சத்தில் அதுக்கப்புறம் அவங்களே மனசு மாறி வேற ஒரு திருமணம் அந்த சீரியலில் செஞ்சிருவாங்க. ஸோ அதில் வந்து வில்லி மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்புகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சரவணன் மீனாட்சி சீரியலில் நடிச்சிருப்பாங்க, கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சீரியலான பங்காரு செல்லலு அப்படிங்கிற 2023 வந்து அந்த இதுலேயும் நடிச்சிருப்பாங்க. சன் டிவியில் இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்த வானத்தை போல சீரியலில் வந்து பொன்னிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆக்டர் ஸ்ரீயோட பேரா பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சிக்கும் அண்ணன் ஒய்ஃபுக்கும், அந்த தங்கச்சிக்கும் ஒய்ஃபுக்கும் நடக்கிற போராட்டமாக தான் இருந்திருக்கும். பாசம் யார் மேலே, தங்கச்சி மேலே அதிகமாக, ஒய்ஃப் மேலே அதிகமாக, யாருக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இப்படிங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நிறைந்த ஒரு கதையாக தான் வந்து அந்த லைனை எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்ட் தான் அதுவும். அந்த சீரியல் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. இன்ஃபேக்ட் அந்த சீரியலுக்காக இவங்க அவார்டும் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷ இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னா வந்து அந்த அவார்டு தான். இந்த அவார்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவும் போல் நம்ம ஒரு சீரியலில் நடிச்சிருக்கோம், நம்மளுக்கு ரெகக்னேஷன் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் வந்து அந்த சீரியலில் இவங்க பெஸ்ட்டாக பண்ணதுனால மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனனால இவங்களுக்கு அவார்டும் கிடச்சிச்சு. இவங்க வந்து எஸ்டிஆரோட ஒன் சைட் லவ்வர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட எஸ்டிஆரை ரொம்ப நாளாகவே ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவ்வளோ பிடிக்குமா. ஒரு ஃபேனா அப்படின்ட்டு இது பண்ணோன்னா வந்து யார் என்ன சொன்னாலும், சிம்புவை பற்றி யார் என்ன சொன்னால் மட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே பிடிக்கவே பிடிக்காதான். அந்த அளவுக்கு வந்து சிம்புனா வந்து ரொம்ப பிடிக்குமா. விஜய் டிவியில் வந்த காற்றின் மொழி சீரியல்லையுமே வந்து இவங்க வந்து வில்லியாக தான் வந்திருப்பாங்க. நிறைய சீரியல்ஸ் இன்னும் வரப்போகிற சீரியல், இன்ஃபேக்ட் வந்து இப்போது ரீசண்டாக பாண்டியன் ஸ்டோர் நடிக்கிறாங்க. அதுலேயுமே சுகன்யாங்கிற ரோல் வந்து அவங்களுக்கு வந்து பணத்து மேலே ஆசை, இந்த வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சொத்து கிடைக்கும், அந்த மாதிரி ஆசைப்பட்டு தான் வந்து அவங்க திருமணம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்க தன்னோட அக்கா வீட்டில் போய் இருக்க, நம்ம ஹஸ்பண்ட் வந்து அவங்க அக்கா வீட்டில் இருக்காங்களே, அவங்க அக்கா வீட்டில் இருந்து இவருக்கு என்ன கிடைக்க போகுது, சொத்து கிடைக்குமா இல்லை பணம் தான் கிடைக்குமா, அந்த மளிகை கடையில் வந்து இவர் ஜஸ்ட்டு சம்பளம் வாங்காத வேலைக்காரர் மாதிரி இருக்காரே அப்படின்ட்டு பல ஆதங்கங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதையெல்லாம்
ஈர்க்கிற விதமாக வந்து பாண்டியன் வந்து இவங்க கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. என்னோட சொத்துல அவனுக்கும் ஒரு ஷேர் இருக்குது, நீ ஆனால் வந்து இந்த குடும்பத்தை கெடுக்காத மாதிரி நீ வாழணும், அவனோட நல்லபடியாக வாழணும் அப்படி சொல்லிட்டு நிறையா சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு இப்போவும் மேரேஜ் ஆகலை, சிங்கிளாக இருக்கிறது தான் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த வித கமிட்மெண்ட்ஸும் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிற விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் அப்பா அம்மா கிட்ட இருந்து விலகி இருந்தாலும் அந்த ஒரு வேதனை இருந்தாலும் தன்னோட பாட்டியோட அரவணைப்போட இவ்வளோ நாள் வந்து இவங்க ரொம்பவே ஹாப்பியாக சப்ஸ்டெயின் பண்ணுறாங்க. அவங்க தாத்தா பாட்டியை இவங்க நேசிக்கிற அளவுக்கு யாருமே நேசிக்க முடியாது அப்படின்னு நான் பெருமையாகவே சொல்லலாம் அப்படின்னு பல இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்னை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு செல்ல பிள்ளையாக தான் அவங்க எப்போவுமே வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.